நானும் எத்தனையோ முட்டுக்கள பார்த்துருக்கேன். ஆனா, இந்த மாதிரி ஒரு முட்ட என் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. ரசிகர்கள் கூட இந்த அளவுக்கு முட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வலைப்பேச்சு அந்தணன் வந்து ஒரு முட்டு கொடுத்திருக்காரு விஜய்க்கு. சமீபத்தில விஜய் அவர்களுடைய மதுரை மாநாட்டில இருந்து மக்கள்லாம் விஜய் பேச்ச கேட்காம கொத்து கொத்தா கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு செய்தி சேனல்கள்லலாம் செய்தி வெளியாச்சு. நெறைய பேர் வந்து அத பற்றி பேசியிருந்தாங்க. நெறைய பேர் முட்டும் கொடுக்குறாங்க. அதில குறிப்பா அந்தணன் ஒரு முட்டு குடுத்துருக்காரு. அது எதுக்காக அவ்வளோ கூட்டம் கிளம்பிச்சுன்னா, விஜய் ஸ்பீச்ச கேட்க வேண்டான்ட்டு இல்லையாம். அங்க வந்து ஒலிபெருக்கிகள்லாம் வச்சிருக்காங்களாம். அது வந்து எவ்வளவோ தூரத்துக்கு கேட்குமாம். இவங்க வந்து நேரா போய் கார்ல உட்காந்தே அத கேட்டுட்டு, அப்புறம் அப்படியே கிளம்பிர்லாம். ஏன்னா 2 மணி நேரம் டிராஃபிக்குள்ள நிக்க வேண்டாம். அப்படிங்கிறதுக்காக இவங்கலாம் கிளம்பிட்டாங்களாம். அதாவது டிராஃபிக்காக பயந்து அவங்க வந்து கிளம்பிட்டாங்களாம். மத்தபடி விஜய் பேச்ச கேட்க வேணான்லாம் இல்லையாம். அப்படி நினைக்கிறவன் வீட்லயே உட்காந்து டிவிலயே பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஆனா, இவனுங்க எதுக்கு தான் இப்படி முட்டு குடுத்து இது பண்றானுங்கன்னு தெரியல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே ஒரே இடத்துல நிற்கிறதுக்கு முதல்ல போயிட்டோம்னா நம்ம கார் எடுத்துடலாம். முதல்ல போயிட்டோம்னா நாம் போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க கலையிறாங்க. அந்த விஜய் ஸ்பீச்சா எனக்கு தேவையில்லை, நான் கேட்க விரும்பலை அப்படின்லாம் யாரும் கலையில.